டேய், இப்ப எனக்கு உதவ முடியுமா முடியாதா? டேய், நைட் வரைக்கும் வெயிட் பண்ணு. ஆளு கொஞ்சம் சரக்கு போடுவோம். ஆட்டோல தூக்கி போட்டு எங்கேயாவது போட்டு வந்துருவோம். சரக்கு போட்டு மாட்டி ஆயிட்டா? அதுவும் சரிதான். ஆட்டோ வேணா விடு. நாம பைக்ல போயிடலாம். நீ பைக் ஓட்டு. நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். சென்டர்ல அவளை தூக்கி போட்டு எங்கேயாவது கொண்டு போய் போட்டு வந்துருவோம். டேய், 2 பேர் போனாலும் ஹெல்மெட் போடணும். 3 பேருடா. ஐடியா கேட்கறது ஈஸி. ஐடியா சொல்றது தான் ரொம்ப கஷ்டம். ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். நான் எதுக்கு நீ செஞ்ச தப்புக்கு ஐடியா சொல்லணும்? உன் கூடலாம் ஃப்ரெண்டா இருந்ததுக்கு நானும் சேர்ந்து கம்மி என்னணுமா? ஆள விடுறா சாமி. கொலை செஞ்சவனுக்கும் கொலைக்கு துணையா இருந்தவனுக்கும் ஒரே தண்டனை தான். தம்பி, நீ எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. வாய்ஸ் போடவே இல்ல. உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எல்லாத்தையும் மறந்துரு. எப்படி நீ போலீஸ் கிட்ட மாட்ட தான் போற. ஆனா என்ன மட்டும் மாட்டி விட்டுறாத. நான் கிளம்புறேன். டேய், டேய் ஒரு நிமிஷம் நில்றா. டேய், மாறா. சொல்றா, என்னடா ஆச்சு? எங்கடா அவங்க? செத்துட்டாங்கன்ற? கொலை பண்ணிட்டியா? எப்படி நீ போலீஸ் கிட்ட மாட்ட தான் போற. ஆனா என்ன மட்டும் மாட்டி விட்டுறாத. செத்துட்டாங்கன்ற? கொலை பண்ணிட்டியா? செத்துட்டாங்கன்ற? எப்படி நீ போலீஸ் கிட்ட மாட்ட தான் போற. என்னாச்சு? ஏன்டா அப்படி பாக்குற? என்னாச்சு? நான் தூங்கிட்டேனா? ம்? ஏன்டா எதுவும் பேச மாட்டேங்கிற? ஏதாவது பேசுறா? டேய், என்னாச்சு? ம்? நான் லவ் பண்ணிட்டா. உட்காந்து பேசலாமா? ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்க. இந்த காலத்துலயும் ஒரு ஆண் கிட்ட நட்பா இருந்தாலும், காதலா இருந்தாலும், உண்மையா இருக்கிற எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க. நான் உண்மையானவ. ஒரு பொண்ணு ஹம், வயசுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா, வயசுக்கு வந்துட்ட பிறகு தன்னோட உடம்ப தான் அம்மா கிட்ட கூட காமிக்க மாட்டா. ஆனா, ஒரு ஆண முழுசா நம்பிட்டான்னா, அவன நம்பி தன்னை ஒப்படைப்பா. ஹம், நீ இப்பதான்டா என்ன லவ் பண்றேன்னு சொல்ற. ஆனா நான் உன்னை எப்பவோ லவ் பண்ணிட்டேன்.